இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. சின்னஞ்சேரி அரசு பாருங்க. ஆமன்கோடு அரசு உயர்நிலைப்பள்ளி கொஞ்சம் பேக்ல போங்க. ஃபுல் லீவ் கிடைக்கும் உங்களுக்கு தான். கொஞ்சம் பேக்ல போங்க. ஊத்துக்கோட்டை பூண்டி வடக்கு பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 2 இடங்களை படித்த மாணவ மாணவிகளை பாராட்டுகின்ற வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களை கூப்பிட்டு கௌரவித்து அவர்களுக்கு ஷீல்டு, மெடலு, சர்டிஃபிகேட் வழங்கி அவர்களை மேலும் வாழ்க்கையிலும் கல்வியிலும் முன்னேறுவதற்கு ஊக்குவிப்பதற்கான நிகழ்வாக இது நடத்தப்பட்டது. அதிமுகவும் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் அதிமுக இணைஞ்சு வேலை செய்யற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. எப்படி இருக்கும் சார் நிலைப்பாடு? எப்படி இருக்கும்? ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிற மாதிரி தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மாவின் விசுவாசிகளை எல்லாரும் ஓரணியில் இணைந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரே நோக்கம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவது. அதை நாங்கள் இணைந்து செயல்படுவோம். கூட்டணி தர்மத்தின்படி எல்லா கூட்டணி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வேலை செய்வோம். 4 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? 4 ஆண்டு திமுக ஆட்சியில மக்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகிறாங்க. தினம் பத்திரிகையில தொலைக்காட்சிகளை பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பலாத்காரங்கள், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியின் செயல்பாடு அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் போது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும்னு சொல்லி கருப்பு கொடி ஏந்தின்னு வாசல் எல்லாம் நின்னாங்க. ஆனா இந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த கடையை மூடின மாதிரி தெரியல. இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு காரணமா இருக்கிற டாஸ்மாக் கடைகள் இது வரைக்கும் மூடப்பட்டதா தெரியல. திமுக எப்பவுமே பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வருவாங்க. 4 ஆண்டு காலம் மடிக்கணினி கொடுக்கல. இந்த ஆண்டு தேர்தல் வரப்போகுதுன்றதுக்காக மடிக்கணினிலேயே நாங்கள் வழங்குவோம் என்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இந்த வழக்கின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முதல் 2-3 நாளா அந்த வழக்குல யார் குற்றவாளி, யார் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமையே இல்லாமல் இருந்தது. பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் டிடிவி தினகரன் கூட அறிக்கைகள் ட்விட்டர்லாம் போட்டு யார் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாகணும், இது மாதிரி மாணவிகளுடைய பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுவது தடைபெற்றாகணும்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடுறதுக்கு பின்னால்தான் நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் பேரில் விசாரணை துரிதமாக நடைபெற்று இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த 2 நாள்ல என்ன தண்டனை சொல்ல போறாங்க? இது ஒரு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. எல்லா அரசியல் கட்சிகளுமே அதோடைய வளர்ச்சியில வளர்ந்த விதத்துல பல்வேறு கருத்து மோதல்கள், இது மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம், வருகிறது சகஜம். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து அதை சுகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு.